பூமிதனி கேதவர சோதனைக்கு நிச்சயமாய் நான் வருகும் நிறத்து கடையாளம் பூமியில் ஓட்டிக்கு பொருந்தி மீக வாழும் சுவாமி வேதம் மறந்து சுடர் வேதம் உண்டாகும் சாதி வரம்பு தப்பி நீலை மாறும் பாரிகள் மூப்பு பார்மீதி உண்டாகும் நீச குலங்கள் நலு நலன பூமிதனில் கடம்பு பிடிப்பார்கள் வானத்து இடிகள் வருட வருடம் தோறும் நீலிடத்தில் வீழும் நின்று மழை முழங்கும் பூமி முழங்கும் பொழுது மிக தங்கி வரும் தீமைகள் தீர்வயிலும் எதிவரும் இலைகள் கருகும் எழில் வேதம் பொய்யாகும் தலைகள் படலும் தட்டலிலே ஓடி நிற்கும் நட்சத்திரம் உதிரும் நடக்கும் வழி குறுகும் பொய்கேத்திர குறுகை பூமிதனில் மேவி வரும் நவ்வாதுலுக்கு நாட்டில் தலச்சல் வரும் வாழையும் கிணறு வாழாகும் கீழூத்து பொய்யாகும் இணறு வெறுத்து ஏந்தி வாழ மனுக்கு மனுக்கள் தங்களுக்கு மகள செல்லுண்டாகும் முனக்கேதுராகி உலகு மிக உண்டாகும் மாமோத அவையினால் மாசண்டையாகி வரும் காமோக வெளியால் கரவழிகை உண்டாகும் மாதாவை பிள்ளை வைப்பு நீனைத்து நிற்கும் சாதாரை வேலை சந்ததிகள் கொண்டிடுவார் மாட்டின் வயிற்றில் மனிதர் போல் தான் பிறக்கும் ஓடான அதிபெருக்கு கொள்வமத்தின வேலை காணிக்கை வேண்டல் கை கூலி தான் மீறும் மாணிக்கம் தஞ்சம் பயிரம் மிக மறையும் நீளத்தில் பேய்கள் நிறந்தும் மிக கொதி செய்யும் மாநிலத்தில் மேலாண்மை முறையில் மிக கெடு வரும் பேதையர்கள் பிள்ளை பிறக்கும் அதிசயம் போதையர்கள் கொண்டு கூடாமலே வாழ்வார் கூட பிறப்பை கொடும்பகை போல் எண்ணிடுவார் மானம் ஒரு மழையே கறியாது தானம் அழியும் சாத்திரங்கள் பொய்யாகும் ஈனருக்கு காலம் ரொம்ப ரொம்ப உண்டாகும் வீணர் வெறுப்பார் வீடதனை தங்கெடுப்பார் காண்டருட வேகம் தரையெளிய விட்டிடுவார் வேதம் தம்மை விரும்பாதி கட்சி செய்வார் வேதம் பூமிதனே பெருசு மிக உண்டாகும் கள்ளர் வரைப்பார் கரியுப்பு மெமலியும் கொள்ள
கொள்ளையாய் ஜம்பை காடாம கொடியுமாய் நாணீரப்பா நஞ்சி திங்கைரப்பா குளே இரப்பா கீழி கொண்டு காவா வைரம் விழுங்கி வாழ்வாதில பேர்கள் உயரம் வருகாமல் காயமதினேவாய்கள் வருகும் எறும்பு மீக பெருகும் காய்கள் பெருகும் கஞ்சாவிகளுக்கும் தன்னாசீனத்தை தவறி அலைவார்கள் ஒன்னாம் அது சாதி உடைமெழுகி போலனைவார் கட்டழிந்து பெண்கள் கற்பு மீக தவறும் சட்டம் மழியும் அம்பலம் விடியும் கூட்டம் குலையும் குடும்ப பகையாகும் நாட்டை அரசாங்கம் 4 மூன்றாகும் கோட்டை அறியும் குச்சி கட்டை மதிலாம் அதட்டழியும் மூவை வரிகும் சூறாவளி மீறும் நக்கினியார்கள் நீரையழியும் முக்கியமாய் லோகம் மதி வாந்தி மீதம் மீறும் இப்படித்தான் அல்லாமல் இன்னும் அநேக வளம் எப்ப தொலையாது செப்பிவேன் உனக்கு நீ கேட்டவர்க்கு நினையாக இத்தனையும் நான் தேட்டமாக நாடி உன்னோடு உரைத்தேன் பேரால் நானும் உள்ளோசை கொண்டிருந்தேன் பேரால் எந்தனக்கு தலைக்கிறைதான் மாறும் என்று சொன்னே உனக்கு செய்வேன் இன்னமுமே என்ன இனி விரக்க ஏதுனக்கு சங்கடங்கா உரைக்கேனாதல் இறைந்த தேவன் உரைப்பா ஐயாவே என்னுடைய பிறக்க போய் சொன்னீரே சாதிபதி நட்டாய் தாந்திரித்தானே நீசன் ஆதி சாதி தனிலே அமையும் ஐயாயன் கோவே அல்லாமை உந்தனக்கு ஆதிவரை என்னாலும் நல்லாக தொழில் பண்ணி நம்பியிருக்கும் வாழ்வே படையும் ஐயா எந்தன் பிதாவே என பணிந்தாய் என்றோர் பெரிய புரிவும் மகிழ்ந்துரைப்பார் நல்லது காண்தேவானி நம்மக்கள் ஏழ்வேரில் வெள்ளமர்கோன் வாழும் வெற்றி விலகமித்தார் அவ்வழியில் அம்மனுமே ஆன சான்றோர் குலத்தில் மெய்வழியே மிக பிறக்க பொனியுங்கார் நல்லதுதான் என்று நவிலி வாழ்ந்தவனுமே வல்லவரே மூவருக்கும் மைத்துனராய் போரே என்னை பிறவி இப்போது செய்யும் என்று மன்ன தேவாதி வாழ்ந்திருந்தான் மயவரை. அந்த
அந்த சம்பூர்ணனுக்கு சொல்லுவதாக உலக மக்களுக்கு ஐயா ஒரு காலகட்டத்தை, இந்த கலியினால் இந்த உலகத்திலே என்ன என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும், இயற்கையிலே மாற்றம், மனிதர்களிலே மாற்றம், பக்தி நெறிகளிலே மாற்றம், அரசியலிலே மாற்றம், இப்படி உலகத்திலே ஏற்படுகிற, இன்று நடக்கின்ற, இனியும் நடக்க இருக்கின்ற, அன்று நடந்த ஆக முக்காலங்களில் உள்ள சம்பவத்தை இந்த இடத்திலே தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறார். அகிலத்திரட்டு அம்மானையிலே இது ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான இடம். ஏன்னா இதை அறிந்து இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும், எனவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று தன்னை சுதாகரித்துக் கொள்வதற்காக வேண்டி, ஒவ்வொருவரும் தன்னை உணர்ந்து கொள்வதற்காக வேண்டி எம்பெருமான் இந்த தருணத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? செச்சனா பூமிதனில் சேசபர சோதனைக்கு நிச்சயமாய் நான் வருகும் நிசத்துக்கு அடையாளம். சம்பூர்ணா, பூலோகத்திலே ஒரு சிக்கு, பூமியிலே ஒரு சிக்கு பொருந்தி இங்கு வாழும். சுவாமி வேதம் மறந்து நாடெங்கும் சுழல் வேதங்கள் உண்டாகும். அது அல்லாமலும் இன்னும் பல மாற்றங்களை பற்றி சொல்லி வருகிற போது, முக்கியமாக இந்த உலகத்திலே மழையினாலும் பல கேடுகள் வரும், சாதி சமய சண்டைகள் நாட்டிலே ஏற்படும், சாதி வரம்பு தப்பி நிலை மாறும், பாதிகளுக்கு மூப்பு ஆர் மீதிலே உண்டாகும், நீச குலங்கள் இந்த பூமியிலே அதிகரித்து அதிகப்படியான செண்டங்களை வரிகளை வசூலிப்பார்கள். வானத்து இடிகள் வருடா வருடந்தோறும் இந்த உலகத்திலே பூலோகத்திலே விழுந்து அதனால் பெருத்த சேதங்கள் ஏற்படும். மலை முழங்கும், பூமி முழங்கும், பொழுது சாய்ந்து வரும், சீமை தென்சோழன் சீர் பயிர் மேவுவது, இலைகள் கருகும், எழில் வேதம் பொய்யாகும், தலைகள் படலம் நான் தான் என்று சொன்னவர்கள் எல்லாம் தக்காளியை நிற்பார்கள். நட்சத்திரம் உதிரும், நடக்கு வழி குறுகும், பொய்ச்சேத்திர குருக்கள் பூமிதனிலே மேவி வரும். நடக்கும் வழி குறுகும் என்றால் ஐயா சொல்லுகிற காலத்திலே எங்கு யார் போனாலும் நடந்துதான் போக வேண்டும் முக்கியமாக. ஆனா இப்போ ஒரு 10-8 கூட மனிதன் நடக்க வேண்டியதில்லை. சைக்கிளிலோ மற்ற வாகனங்களிலோ வண்டிகளிலோ போகின்ற ஒரு காலம் மாற்றம். அப்படி இந்த நாட்டிலே ஏற்படக்கூடிய விஞ்ஞான இயற்கை இதில் உள்ள மாற்றங்களை எல்லாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறார். நடக்கு வழி குறுகும், பொய் சேத்திர குருக்கள் பூமிதனிலே மேவி வரும், நவ்வா துலுக்கினால் நாட்டிலே கலைச்சல்கள் வரும், சிவாலயங்கள் கேள்வி சிவரிடையும் சொல்லுவார், சிவனை தேடார்கள் கைவிட்டு இருப்பார்கள் அப்படி என்று. அது அல்லாமலும் கிணறு பாழாகும், கீழூற்று பொய்யாகும், அதனால் இணறு வெறுத்து மக்கள் எல்லாம் ஏங்கி தவிப்பார்கள். மனுக்கள் தங்களுக்குள்ளாக கலைச்சல்கள் உண்டாகும். முனக்க துரோகிகள், கெடுத்து பேசுகிறவர்கள், முனக்க துரோகிகள் உலகத்திலே அதிகப்படுவார்கள். மாமோக ஆசையினால் மாதண்டை தாக்குவது, சாமோக வெறியினாலே கன பலிகள் உண்டாகும். மாதாவை பிள்ளை தவறுதலாக வைப்பு நினைத்து நிற்கும், தந்தையை சந்ததிகள் வேலை கொள்ளுவார்கள். மாட்டின் வயிற்றிலே மனிதன் பிறப்பான். கோடானது பெருத்து, கோடி என்றால் இந்த இடத்திலே கேடு, கோள், கோடானது பெருத்து சொல்வார் சில பேரை. காணிக்கை கைக்கூலி இதெல்லாம் அதிகப்படும். காணிக்க வேண்ட கைக்கூலிதான் மீறும். மாணிக்கம் தங்கம் போன்ற விலையுயர்ந்த பொருட்கள் இந்த நாட்டிலே மறைத்து வைப்பார்கள். இந்த உலகமெல்லாம் பேய்கள் நிறந்து மிக கோட்டி செய்யும். மாநிலத்தில் வேளாண்மை மழையினாலே கேடுபிடிக்கும். சில இடங்களிலே அதிகப்படியான மழை பெய்து அழிவு, சில இடங்களிலே மழையே இல்லாமல் அழிவு. இப்படி வேளாண்மையிலே பல கேடுகள் மழையினால் ஏற்படும். பேதையர்கள், அதாவது 7 வயசு பிராயத்திலே பிள்ளைகளை பெற்று விடுவார்கள். கோதையர்கள் கொங்கை கூடும் முன்னாலே இல்லற வாழ்வை நடத்துவோமா என்று துடித்து நிற்பார்கள். கூட பிறப்பையே சகோதரன் சகோதரிகளையே கொடும்பகையாக எண்ணி விடுவார்கள். வானம் உருமும்
ஆனால் மழை பெய்யாது. ஸ்தானம் நாட்டிலே ஆசிரியர், அப்பா, அம்மா, மாமன், ஊரிலே பெரியவர்கள், நாட்டிலே மதிக்கத்தக்கவர்கள், அவரவர்களுக்கு ஒரு ஸ்தானம் இருந்தது. ஆனா அதெல்லாம் இந்த உலகத்திலே தவறி போகும், ஸ்தானம் அழியும், சாத்திரங்கள் பொய்யாகும், ஈனருக்கு காலம் ரொம்ப ரொம்ப உண்டாகும். வீணர் வெறுத்து வீட்டையே கெடுத்து விடுவார்கள். சாண்டருட வேதம் தலையழிய விட்டுவிடுவார்கள். மேல்வேதத்தை விரும்பாது இகழ்ச்சி செய்வார்கள். பொய் வேதமானது பூமியிலே பெருத்து உண்டாகும். கள்ளர் வெறுப்பார், கரையுப்பு மலியும், கொள்ளையாய் சம்பை கோடாமு கோடியாக மலியும். நாணி இறப்பவர்கள், நஞ்சு திண்டு இறப்பவர்கள், தேனிக்குள்ளே சாகிறவர்கள், சீரை கொண்டு மாளுகிறவர்கள், வைரம் ஒழுங்கி சாக வேண்டும் என்று கூறுகின்றவர்கள், துயரம் பொறுக்க முடியாமல் கடலிலே போய் விழுந்து சாகிறவர்கள், இப்படிப்பட்ட சாவினுடைய எண்ணிக்கை நாட்டிலே நாளுக்கு நாள் அதிகமாகும். ஈக்கள் பெருக்கும், எறும்பு மிக பெருக்கும், காய்கள் பெருக்கும், கஞ்சா அவின் பெருக்கும். நாட்டிலே சன்னியாசி நிச்சை தவறி அலைந்து திரிவார்கள். பொன்னாமது சாதி உலைமெழுகு போல் அலைவார்கள். கட்டழிந்து பெண்கள் கற்பை பறிகொடுப்பார்கள். சட்டமளியும், சந்தி அம்பலமிடியும், கூட்டம் குலையும், குடும்பத்திலே பகை ஏற்படும். இந்த நாட்டை அரசாங்கம் 4-2-3 ஆக்கும். கோட்டை அழிந்து குச்சிக்கட்டையே மதிலாக விளங்கும். சீவசெந்துகள் எல்லாம் தீன் இல்லாது தட்டழியும். சூவை பெருத்து சூறாவளி மீறி அக்கினியாலும் தண்ணீராலும் அநேக தீமை அழியும். முக்கியமாக வாந்தியினாலே அதிக அழிவுகள் ஏற்படும். அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற போது நான் வருவேன். நான் வந்து உன்னை எடுத்து என் மகனாக ஆட்கொள்வேன். என் வரிசை தானம் எல்லாம் நான் உனக்கு அருள்வேன். ஆனால் இதைவிட இன்னும் சொல்ல வேண்டியது இருக்கிறது மகனே. நான் தருணம் வரும்போது உனக்கு அப்பொழுதைக்கு அப்பொழுது அதை சொல்லிக் கொண்டே இருக்கேன். இது போதுமா? இனி உலகத்திலே பிறப்பதற்கு ஏதாயிரம் சங்கடங்கள் உண்டுமா? சம்பூரணா அப்படி என்று கேட்டான். சம்பூர்ணன் சொல்லுவான், ஐயாவே, எனக்கு இனி எந்த ஒரு சங்கடமும் இல்லை, சந்தேகமும் இல்லை. ஆனால் என்னை பூலோகத்திலே பொய்யான கலியில் அல்லவோ பிறக்கப்போ என்று சொல்லுகிறேன். இந்த கலிநீசன் சாதியை 18ஆக பிடித்து விட்டானே. எனவே ஆதி சாதி என்றால் உமக்கு ஆதியிலிருந்து என்னாலும் நன்றாக தொண்டு பண்ணி நம்பி இருக்கின்ற நல்ல மனவிலே, நல்ல குடும்பத்திலே என்னை படைக்க வேண்டும் அப்படி என்று கேட்டுக் கொள்ளுகின்றார். குடை ஒன்றால் பெரிய குருவும் மகிழ்ந்துரைப்பார். நல்லது மகனே, என் மக்கள் 7 பேர்கள் தேவலோக வித்துக்களாக பூலோகத்திலே பிறந்திருக்கின்றார்கள். அந்த வழியிலே நான் உன்னை படைக்கிறேன். நீ அங்கு போய் மனுவாக பிறக்க வேண்டும். நல்லதுதான் என்று தேவன் வணங்கி நின்றான் அந்த மாயவரை. அப்போது ஐயா நாராயணன் மகிழ்ந்து பொழுதே உள்ள முறைமையது குரலுச்சாறுதரம் நம்மை வைத்து கொண்ட ஜடம் பேரு பெற்றதில்லையே, பேரு நாம் இதிலையே கடலம் நம்மளையில் அருந்தவது வண்ணினதே கடலம் நிறைய நாள் வந்ததன்று கடலம் ஆனதை நறுக்கந்தாழ்த்து மூவர் நடுவருட முற்கடல கூடவையும் வரவழைத்து வரும் என்று மறையோரை தானேவி விரைவாக வரும் என்று விடை கொடுத்தாரோரும் நடந்து மறையோர் நல்ல மலைவாற்று கேட்டிருந்த தங்க மலை மீதில் வந்தார். மலை மீதில் வந்து
தான் பார்த்து மலை மீதில் வாழ்ந்து வரும் மாணவதி தன்னுடைய வடவாசல் நேரே வாழும் மலை இதுதான் கங்க கிணர் வந்ததிலே கான்ற கிணறுடனே கங்கமகிழ் இம்மலையில் தடாகம் இது நந்தனவே கரை காணாதேவே காட்சியிடையும் மலைதான் இறைவான முனிவர் வீட்டிருக்கும் இம்மலைதான் மறித்தோரை தானடு போ வாய்க்க செவி வளரும் பதிதானம் இம்மலையில் பகுத்துரைக்க கூடாது என்று சொல்லி தேவை ஏற்ற மலை கொள்ளாகி நன்று நன்று என்று நாடி அவர் வருகையை கண்டாரே கயாம்பு கண்டனோ குடதையும் கொண்டாடி குடதையும் குளிர்ந்த ரதம் மிதேசி நடந்தார் கையிலே நாதர் பெரு கூட்டங்களில் வடந்தார மார்வன் வாய்த்ததி நரனரும் பார்ப்பே சடலம் அதை பகிர்ந்த முகத்தோடனைத்து உயிர் கொடுத்து செப்புவார் குடுடனே சுமந்து அடுத்து உலகும் அங்கங்கே கொண்டேகி கடலும் பொறுப்பு பூரகம் எல்லாம் நேமித்தனை சுமந்து நேற்றமுடன் தீர்ந்தாய் செய்த நன்றி நிறை குறைக்க கூடாது நான் உனக்கு செய்யும் நன்றி மீத கேளை நாளும் உயரை சுமந்தி பாடுபட்டாய் நீ எனக்கு பெரிய தெய்வ உயிரில் இறந்து பூமி மீது இன்னும் சில நகருக்கு இறந்த மூதமதி சேர்த்த ஊனை எடுத்து தனக்கு புத்தி உபதேசங்கள் உரைத்து எந்த துயர் மாற்ற யுக சோதனை கருதி துயர் மாற்றி யுக துயரமும் மாற்றி எந்த துயர் மாற்றி துயர் மாற்றி அரசு கராபயங்கள் கலர்த்து கையில்லாதரும் தங்கனவர திரவதி நவரத்திலே முடி உனக்கு நனருளே இதையும் மேய்க்க ஏற்ற மனையன்போர்கள் கட்டியம் கூறி காட்சியிட்டு உந்தனக்கு தீசை போற்ற ஏற்ற குடை ஒன்று தந்து நரகாண்டு நீயும் அறியா திருவிழம் போல் வீரசாந்தோசூழ வீர கோடி நிறுத்தி தருமே சிவகோலம் அருளி எங்கோலரதும் என்னாம சக்கரத்தான் என்பதாரி கொள்ளாகி முகசிங்கதனமும் பொன்முகசிங்கதனமும் கோமுகசிங்கதனமும் குணமுகசிங்கதனமும் மாமுகசிங்கதனமும்
முக சிங்காசனம் அன்னமுக சிங்காசனம்பலம் பெரிய சிங்காசனம் தான் முழுதும் முனச்சருளி எப்புவத்தமான தேவிக்க உந்தனுக்கு நான் உன்னுடைய தாயார் பிறனையதா என்று ஐயாநாதன் எடுத்து அவர்க்கு உரைக்க பூரணனை கொண்டாடி செல்லும் பிராணன் இது நந்தனவே உள்ள பூதாம்பிரையும் பழமை என்னதவம் செய்தாரோ தேவன் தகப்பன் பிள்ளை நேரம் குதிக்க நாரணரை பெறவே நல்ல தரதரும் கணமாய் நின்றதரும் புகழ்ந்திடவே கூடாது 1000 வருஷம் பாரதவசுவன் நீரே வரமதாய் உலகளந்தாய சம்மதே எண்ணாயிரத்தில் எடுத்தொரு ராமருரு தந்தனக்கு கற்பகம் போல தேவன் மதலையாக பிறந்து வையகத்தை ஆழ்வாரந்து கற்பித்தாரிப்படியே ஆறுபட்ட பேரும் அல்ல பேரி பறந்தான் பேர் பெற்றவர் இவர்தான் பிறந்த இடம் மதிலே நாம் பிறந்தாலும் பெரிய நலங்குக்கும் என்று சொல்லி நாம் பிறப்போம் என்று சான்றோராய்தான் பிறந்தார் அவர்கள் பிறக்க ஆனதெய்வ புரணனை மதி மாற்றி செய்தார் வீரவியது செய்ய சிவமும் சிவவேதன் மகிழ்ந்து வையம் வளர்ந்த மாறும் பிறவி செய்தார் கடங்களிக்க கலியுகத்திலே பிறக்க அருணசம்பூரணனை கரணி தீரவி செய்த சாடம் அதையும் சுமக்க சாடம் பார்த்து இதையும் நாதம் வேதினியில் சிவனரா ஜடம் பிறக்க லோகம் தட்டு மீதம் மாறி பிறக்க செய்தார் உலகிழந்தார் கற்பனையால் சம்பூர்ணனை பிறவி செய்ய துணிந்த எம்பெருமான் தேவர்களை அழைத்து சொல்லுகின்றார். தேவர்களே, பதித்தானம் மிகுந்த மலை ஒன்று இருக்கிறது. அங்கே தங்கக்கிணர், வங்கக்கிணர், தாமிரவரணி கிணர், அப்படி தன்னாலே பொங்கி வழிகின்ற நீரூற்றுக்கள் நிறைந்த மலை அந்த மலை. கடலுக்குள் இருக்கின்ற துவரையம்பதியினுடைய வடவாசல் நேரே அமர்ந்திருக்கிறது அந்த மலை. மரித்தவர்களை கூட உயிரோடு எழுப்புகின்ற சஞ்சீவி வளர்கின்ற மலை பதித்தானம் மிகுந்த மலை. அந்த மலையிலே என்னை இதற்கு முன்னால் 6 தரம் கழிந்த 6 இடங்களாக தூக்கி சுமந்த திருச்சடலம் இருக்கின்றது. அந்த காயாம்பு வண்ண கூட்டை நீங்கள் போய் எடுத்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தார். தேவர்களும் அதற்கென்று ஒரு குளிர்ந்த ரதத்தை கொண்டு சென்று
அந்த மலையினுடைய புதுமைகளை எல்லாம் பார்த்து அந்த ஜடலம் எங்கிருக்கிறது என்று தேடி கண்டுபிடித்தார்கள். அதை ரதத்திலே ஏற்றி எவ்வொருமான் முன்பிலே கொண்டு வந்தார்கள். அப்படி கொண்டு வந்தவுடனே இங்கே நின்று கொண்டிருக்கிற சம்பூர்ண தேவனுடைய அந்த தேவ ஜடலத்தை அழித்துவிட்டு அந்த ஆன்மாவை, அந்த உயிரை தேவர்கள் கொண்டு வந்த மூவர் நடுவர் முச்சடல்